நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவதாக, இயேசுவை கற்றோனில் கட்டி அடிக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை பலியிலே கடவுளுக்கு நன்றி கூறி இதை ஒப்புக் கொடுப்பவர்கள் எட்வர்ட் மனோகரன் ஜெயந்தி, ஏவி தேவசி, சந்தனம் ரஞ்சிதா மேரி, பிரீத்தி, திவ்யா, கவிராஜா, மோகன் ராஜன், ராணி ஆரோக்கியசாமி, ஏடி ஜோஸ், ஆந்தோனி ராஜ், டெல்ஃபின் மேரி, ஷவான், சசி மேத்யூ, பர்பேனா, மைக்கேல் ராஜ், சுஷீலா மேரி, விஷ்ணு பிரியா, மர்லின் மனோகர், மோனிகா, அருள்ராஜ், ஸ்டெனட், ரொனெல்லா, பிரவீன், ஜெனிட்டா, உமா, ஜான் பாஸ்கோ, அமலி, அடைக்கலம் ஜோசப், சவரையம்மாள் பிரின்சி, ஆந்தோனி யேசுராஜ், செபாஸ்டின் சந்தர், சுஜித்ரா பெர்னாண்டோ, பார்த்திபன், ஆண்டனி ரத்தினம், கதிரவன், ஜோஸ்பின் மேரி, ரெபேக்கா, ஞானமணி, சுப்பாராவ், விக்டோரியா, பிரான்சிஸ், சகாயராஜ், லில்லி, ஆந்தோனி ராஜ், அந்தோனியம்மா, ரெஜில் ஃப்ளாரன்ஸ், பெல்லார்மின், பேசில், சகாயராணி அண்ட் ஃபேமிலி, டிபி Xavier and family, Kumar and family, Paul and family, John Amalraj, Mary Angel and family, Benedict Prema and family, John Joseph, Lourdes Mary. பிறந்தநாள் நன்றியாக சலேஷியன் மேரி, ஷர்மிளா,
6ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாக டெரின் கெவின். 58ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாக அந்தோணி அம்மாள். 27ஆம் ஆண்டு திருமண நாள் நிறைவு நன்றியாக அந்தோணி முத்து, சிலுவை மேரி. மேலும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜான் பாஸ்கோ, சத்யா, கெவின், இயன், ஷரோன், ஷான், சாம்ரா, டிக்ரூஸ், மேத்யூ, விக்ரம், ஆன்ஸ்லின், ஜெரோலின், பெல்லார்மின், பேசில், சுஷில், லியோ, சுனில் லியோ, எம்எஸ்ஜே குமார், மைக்கேல், அருள்மேரி, ஜி அசோகன், மலேஸ்வரி, ஜி கே உதயச்சந்திரா, சசிகுமார், டபிள்யூ தேவி, வில்லியம், ராணி, ஆர்யா, ஜெரால்டு, டாமினிக், கிறிஸ், இம்மானுவேல், ஏஞ்சல், காந்தி, ஐஸ்வர்யா, சிஸ்டர் இவாஞ்சலின், அருள், ரூபன், ஆரோக்கிய, ஸ்டீஃபன், ஜபராஜ், லியால், பிளேசி, ஸ்வைக்கன், ராஜா, லிஸ்லி மேரி, இன்ஃபன், ரியாஷ், சாரதா, ஜீபா, மேகநாதன், இஸ்ரவேல், மாசில்லா மணி, ஜேக்கப், ஆண்டோனி பிச்சை, சுந்தரம், கௌரி, யூகின் மேரி, லீலா, ஆண்டோனி, மோவியா, ரெகு, ஷீஜா, ஸ்டெனா, அனூப், சந்தியா, ராபர்ட், தங்கம், கோபாலன், ஜூட், பிரேம்நாத், ஹரிஷ், மஞ்சுநாத், ஸ்டெனட், லிண்டா, கேம்ரின், லூட்ஸ், தயா சங்கர், ரெஜினா எட்வர்ட், ஷர்லின் இன்ஃபென்டா, டேனியல் இன்பராஜ், இனியராஜ், ரமேஷ் பிரியா, எஸ்டி சாரமா என்டர்பிரைசஸ் அண்ட் ஃபுட்ஸ், ஆரோக்கியராஜ், ஜூட், ராஜர், தாம்சன், சபரிமுத்து, ஆண்டனி எட்வர்ட், ஜான் பாஸ்கோ, ஜான் அமல்ராஜ், வில்ஃப்ரெட், ஏஞ்சல் அசோசியேட்ஸ், சாரா, ராகேல், ரம்யா, ராஜன்குட்டி, ஜெஸ்ஸி, வைகா, செல்வரத்தினம், சாந்தஷீலா, ஆதிகேசவன், கஜேந்திரி, குமார், சங்கீதா, மஞ்சு பிரியா, ஸ்வர்ண பிரியா, லாலி, சிஆர், எம்ஐ, எம் ஆண்டனி, எல்எம் ஆலன், சான் ஸ்டீவ், அஸ்வதாசன், ஜஸ்டின் அண்ட் ஃபேமிலி, மைக்கேல் ஜான் அண்ட் ஃபேமிலி, ஸ்டெல்லா அண்ட் ஃபேமிலி, ராஜாமணி, நவமணி அண்ட் ஃபேமிலி, பார்த்திபன் அண்ட் ஃபேமிலி, ரெக்ஸ் மோகன், விஜயராணி அண்ட் ஃபேமிலி. மேலும் இருந்து ரோஜர், லூகா, ரோஷன், பிரசன்னா, ஜெயசேகர், பல்ராமன், ஆரோக்கியசாமி, ஆஷா மர்லின், சரீன் பெனி, கேபி சாக்கோ, ஜிஐ ஜோசப் ராஜ், ஜிஜே அந்தோனியம்மா, புஷ்பம், ஜாக்லின் அமுதா, பரி கலா, மரியதாஸ், மாசில்லா குழந்தை 1ஆம் ஆண்டு நினைவாகும், சசிகலா, தெரசம்மாள், ஜசிந்தா, ஜோசப், பென்சிகா, எஸ் புஷ்பம், பிஎஸ் ஆண்டனி, ரபேகா, ராஜன் தாமஸ், குழந்தை ராஜ், ஜான், ஜெனி, ஜாக்சன் இவர்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக சிறப்பான விதத்திலே நாம் எல்லோருமாக இணைந்து இந்த திருப்பலியிலே ஜெபித்து கொண்டாடுவோம். ஆண்டு ஏமன் நாட்டிலே தீவிரவாதிகளால் 16 பேர் 5 அன்னை தெரேசா அருட்சகோதரிகளோடு இணைந்து 16 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது தந்தை டாம் 1 நாளில் சலேசிய தந்தை பெங்களூர் மறைமாநிலத்தை சார்ந்தவர் தீவிரவாதிகளால் பிணை கைதியாக எடுத்துக்கொள்ள செல்லப்பட்டார். 18 மாதங்கள் கழித்து நாம் எல்லோருமே, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், பல மாதங்கள் நாமும் இங்கே இந்த ஆலயத்தில் அவருக்காக ஜெபித்திருக்கிறோம். 18 மாதங்கள் கழித்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். பல்வேறு நம்முடைய திருத்தந்தையினுடைய முயற்சி, பல்வேறு முயற்சிகளின் பேரிலே அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த தந்தை அவர்கள் இன்றைக்கு நமது மத்தியிலே நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கின்றார். அவருக்காக ஜெபித்த இறை மக்கள், குருக்கள், மேலும் இறைவனுக்கு இந்த தூய அந்தோணியார் திருத்தலத்திலே நின்று நன்றி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றார். தந்தை அவர்கள் இணைந்து திருப்பலியை நடத்துவார்கள். பிரசங்கம் தந்தை அவர்கள் ஆங்கிலத்திலே தருவார்கள். ஆகவே அவரோடு இணைந்து இந்த நன்றி வழியிலே நாம் எல்லோருமாக இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி நாம் மகிழ்வோம். அவரை நாம் அன்போடு நம்முடைய இந்த திருத்தலத்திற்கு வருக வருகவென்று நாம் வரவேற்கின்றோம். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள்.
இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவனின் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். இறைவனின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவனின் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. அருமையான மக்களே, தயவுசெய்து அமரவும். ஒரு முன்னுரை இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தலத்திற்கு அருமையான ஒரு நாள். அருட்தந்தை டாம் உள்நாளில் அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க வேண்டும். அவர் நம்மிடையே வீற்றிருக்கிறார். 18 மாதங்கள் சிறைபிடிக்கப்பட்டு ஒரு சலேசிய குரு இன்றைய தினம் நம்முடைய வீற்றிருக்கிறார் என்று சொன்னால், திருப்பாடல் 118 தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. 23வது வசனம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் செயலது நம் கண்களுக்கு உயப்பே. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இதுவே. 24வது வசனம் 118 திருப்பாடலில் ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று அனைவரும் மக்களிப்போம், மகமகிழ்வோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நம்முடைய அருள்தந்தை டாம் உள்நாளில் நம்முடைய பிரசன்னமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவனுடைய கிருபை, ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கரவலை எழுப்பி நாம் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டாமா? 18 மாதங்கள் அவர் சிறைபிடிக்கப்பட்டு எப்படியெல்லாம் அவர் துன்புற்றார் என்பதை கண்டிப்பாக நீங்கள் பத்திரிகைகளிலும் நம்முடைய நியூ லீடர் பத்திரிகையிலும் நீங்கள் படித்திருக்கலாம். ஏறக்குறைய 557 நாட்கள் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு வாழ்ந்த காலங்கள். அவரை பற்றி நேர்முகம் காணும் பேட்டி கூட அவர் அந்த நியூ லீடரில் வந்திருக்கிறது. எனக்கு ரோமையிலே திருத்தந்தையை சந்தித்த பிற்பாடு அவர் கொடுத்த அந்த பேட்டி. இந்த தினம் நாம் புனித லொயோலா இன்னாசியரின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். சபை நிறுவியவர். திருநூலிலே ஒரு வசனம் இருக்கிறது. ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் வரும் பயன் என்ன? அந்த ஒரு கூற்று தான் அவருடைய வாழ்க்கை திருப்பி போட்டது என்பது நன்றாக தெரியும். பாடல் கூட இருக்கிறது. ஆக அப்பேற்பட்ட ஒரு புனிதரின் விழாவை இன்றைய தினம் நாம் கொண்டாடும் பொழுது, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாரனுடைய நவநாள், அவரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அற்புதமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் குறிப்பாக அருள்தந்தை டாம் உள்நாளில் வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது. கேரளாவில் உள்ள பாலை என்ற மறை மாநிலத்திலே, மறை மாவட்டத்திலே அவர் பிறந்தார். அவருடைய வீட்டிலே 7 குழந்தைகள். இவர் 5வது குழந்தை. தெரேசியா குட்டி வர்கீஸ் என்பவருக்கு அருமையான ஒரு மகன். 1975ஆம் ஆண்டு திருப்பத்தூரிலே அவர் தமிழகத்திற்கு வந்து அந்த இளங்குரு மடத்திலே சேர்ந்தார். நானும் அவரும் 1981-82 ஏற்காட்டிலே நாங்கள் தத்துவ இயலை படித்தோம்.
என்னை விட ஒரு வருடம் அவர் பெரியவர். இங்கே இருக்கிற ஃபாதர் ஆண்டனி சாமி அவரை விட ஒரு ஆண்டு அவர் பெரியவராக இருக்கிறார். இப்படியாக அவர் சிறு வயதிலே அவர் படித்து கொண்டு இருக்கும் பொழுதே மிஷனரியாக போக வேண்டும் என்று ஒரு பேர் ஆவல் அவர் உள்ளத்தில் பற்றி எறிந்ததாம். ஆக அஸ்ஸாமுக்கு போக வேண்டும் முதலாவதாக என்று நினைத்தார். ஆனால் அவருடைய ப்ரொவின்ஷியல் தந்தை இல்லை, இங்கே கேரளாவில் இல்லை, ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவில் ஒரு சில இடங்கள் எல்லாம் இன்னும் கிறிஸ்துவ அறியாமல் இருக்கின்றார்கள். ஆக இந்த ப்ராவின்ஸை நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே கீழ்ப்பிடிந்து அந்த இடத்துல இருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் யமன் என்ற நாட்டிற்கு அவர் சென்று அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் மதர் தெரேசா சிஸ்டர்ஸுக்காக அவர் திருப்பலி நிறைவேற்ற போகும்பொழுது அடிக்கடி அவர்களுக்கு ஞான காரியங்களை செய்யும் பொழுது தான் 16 பேர், நான் கேட்டேன் அவரிடத்தில் பேட்டியில் அவர் கேட்கும் பொழுது அவருக்கு 8 பேர் தான் தெரிய வந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் தான் தெரியும் 16 பேர் அந்த இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதை அவர் பின்னாலே தான் அதை அறிவார். ஏறக்குறைய அவருடைய ஆட்டோபயோகிராஃபி இதில் இருக்கிறது. இந்த புத்தகம் வெளியிலே விநியோகம் செய்கிறார்கள். பை த கிரேஸ் ஆஃப் காட் என்ற அருமையான ஒரு புத்தகம் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதியிருக்கிறார். 557 நாட்கள், ஏறக்குறைய 18 மாதங்கள் அவர் சிறைப்பிடிக்கப்படுகின்ற அந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் 2016ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி அந்த நிகழ்வு நடைபெற்றது. அதில் மதர் தெரேசா சிஸ்டர்ஸ் எல்லாம் இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. பிறகு அவர் செலிப்ரேட் அந்த திருப்பலி அன்றைய நாள் தான் மார்ச் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 2016ஆம் ஆண்டில் அவரால் திருப்பலி நிறைவேற்ற முடியவில்லை. அதுவும் அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த தருணத்தில் தவக்காலம், அப்பொழுதே அவருடைய பாடுகளின் பாதை ஆரம்பமானது. முதல் வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம், அதிலிருந்து பிறகு செப்டம்பர் 12ஆம் தேதி சென்ற ஆண்டு 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் அந்த 12ஆம் தேதி டியூஸ்டே, அந்த நேரத்திலே தான் டியூஸ்டே அன்று தான் அவரை ரிலீஸ் பண்ணாங்க. அந்தோணியாரனுடைய நாள் டியூஸ்டே, இன்றைய தினம் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளிலே தான். ஆகவே இந்த இவரை பற்றி நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக எப்படி அவர் சாட்சியம் பகர்ந்தார் என்பது வாழ்க்கை வரலாற்றிலே அழகாக இதில் சொல்லியிருக்கிறார். அவருடைய மினிஸ்ட்ரி, அவருடைய பிரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி எங்கெல்லாம் பணி செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் அவர். அதுவும் இல்லாமல் அவரை பற்றி நேர்காணல் காணும் பொழுது அவரை பற்றி ஒரு சில விஷயங்களெல்லாம் நான் படித்து பார்த்தேன் மதிய வேளையில். ஏற்கனவே நியூலீடரில் வந்தது, ஒரு கிளிம்ஸாக பார்த்தேன். ஆனால் முழுமையாக ஆழமாக படிக்கும் பொழுது எப்படியாக அவர் அந்த இடத்துல வாழ்ந்தார் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு சில விஷயங்களை எல்லாம் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் அந்த 18 மாதங்களிலே அவர் பட்ட பாடுகள் எல்லாம் இதுவரையிலும் அவர் ஒரு கசப்பாக எண்ணியது கிடையாது. மாறாக அவர் சாட்சியம் இந்த வாழ்க்கையாக தான் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை அவர் அறுதியிட்டு உறுதியாக அவர் சொல்வதாக இந்த மடலிலே நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால் அவர் மிக முக்கியமாக இந்த 18 மாதங்கள் முதலாவதாக அவர் சொல்வது, கடவுள் இடத்துல நான் ரொம்ப க்ளோஸாக வந்தேன், க்ளோஸாக இருந்தேன் நான். அவரால் திருப்பலி நிறைவேற்றுள்ள காரணம் அங்கே அப்பரசம் கிடையாது. அவரை கண்ணை கட்டி கையை கட்டி தான் அந்த இடத்துல ஒரு சிறைப்படி ஒரு 4-5 முறை வெவ்வேறு இடத்துல அவரை ஷிஃப்ட் பண்ணாங்க. அது எந்த இடத்துல எப்படி கூப்பிட்டு போகிறாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பிளைண்ட் ஃபோல்டட் அதனால் அவருக்கு தெரியாது. ஆனால் உணவெல்லாம் வழங்கப்பட்டது, அவ்வளவாக டார்ச்சர் பண்ணலை. ஆனால் அவர்கள் ஒரு நாளைக்கு 5 முறை நமாஸ் செய்யும் பொழுது இதில் இன்ட்ரெஸ்டாக சொல்லிட்டு இருக்கிறாரு. நமாஸ் பண்ணும் பொழுது அவர்கள் பெண்ட் பண்ணி அவங்க கும்பிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய தந்தை அவர்களுக்கு தெரியாமல் கரங்களை விரித்து ஆசீர்வதிப்பதாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ கடவுள் கொடுத்த அருமையான அந்த கிருபையை அவர் சிறப்பான விதத்தில் மறைசாட்சியாக, வேத சாட்சியாக, மறைசாட்சியாக, வாழ்க்கை சாட்சியாக அவர் வாழ்ந்து மீண்டும் நம்முடைய வந்திருக்கிறார் என்று சொன்னால் இது கண்டிப்பாக நம் கண்களுக்கு வியப்பே. ஆண்டவன் செயல் இது. ஆகவே தான் அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்று நாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது க்ளோசர் டு காட். இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பியூரிஃபிகேஷன், நான் ஒரு ரினியூவல் கண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தல், தூய்மையாக்கப்பட்டேன், பொன்னை புடமிட்டது போல என்னுடைய வாழ்க்கை புடமிடப்படுகிறது என்று இரண்டாவது விஷயமாக ஒரு சிந்தனையாக சொல்கிறார். மூன்றாவதாக மற்ற உலக மக்களோடு, குறிப்பாக மிஷனரிஸ் எல்லாம் எங்கெல்லாம் பணி செய்கிறார்களோ அவர்களோடு இணைந்து நான் ஜெபத்திலே நான் நிலைத்திருந்தேன் என்று மொமெண்ட் ஆஃப் சோலிடாரிட்டி என்று தன்னுடைய இதழில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தபடியாக கடவுளின் திருவிழம் இதுதான். இத்தனைக்கும் 2 பேர் அவருக்கு உதவி செஞ்சாலாம், நீ எஸ்கேப் ஆகி போயிடு, கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு 2 பேர் கரிசனையாக சொன்னார்கள். ஆனால் ஃபாதர் அப்படி சொல்ல வேண்டாம்.
கடவுளுடைய வில் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்ன, அதை நான் நிறைவேற்றுகிறேன். மறைமுகமாக எஸ்கேப் ஆகி நான் எங்கே ஓடிவிடுவது, ரன்னிங் அவே என்றெல்லாம் எனக்கு எண்ணம் கிடையாது. எனக்கு ஒஃபிஷியலாக எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நான் கண்டிப்பாக நான் போகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் அதை இணங்காமல் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் ஒவ்வொரு நாளும் 557 நாட்கள் அவர் அந்த இடத்துல மிகச்சிறப்பாக இறைவனோடு உறவாடி வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகும். அப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் ஜெபித்திருங்க அப்படின்னு அவருடைய கேள்வியை கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், காலையில் எழுந்தவுடன் அந்த திரிகால ஜெபம், ஜெபமாலை, பிறகு இரக்கத்தின் ஜெபமாலை, பிறகு சிலுவை பாதை என்று சொன்னால் மனதிலே நினைத்து கொண்டு அந்த 14 நிலைகளையும் சிலுவை பாதை செய்தல், பக்தி முயற்சிகளை செய்தல், இப்படியாக செய்து உலக அளவில் எல்லோருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், மிக முக்கியமாக யார் யார் தங்களையே வேத போதக நாடுகளுக்காக ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் மிகச் சிறப்பான விதத்தில் அவர் ஜெபித்தது மிக முக்கியமாக அவர் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நல்ல உணவு தான் கொடுத்தார்கள், எந்த விதமான சித்திரவதையும் செய்யப்படவில்லை என்று அவரே சொல்லுவார். ஆனால் அருமையான விதத்தில் அந்த 18 மாதங்கள் நான் கடவுளோடு உறவாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிட்டியது என்றெல்லாம் அவர் சொல்வது. அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையை மிக முக்கியமாக எல்லோருக்குமாக அவர் ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரியவர்கள், உங்களுக்கு தெரியும், இந்த திருத்தலத்திலே கூட ஏன் உலகம் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் அவரை பற்றி அறிந்தவர்கள் எல்லாம் நாம் ஜெப நிலையிலே முன் வைத்தோம், அந்தோனியார் பாதத்திலே வைத்தோம், ஆண்டவன் பாதத்திலே வைத்தோம். அவருக்கு கண்டிப்பாக இன்னொரு வாழ்க்கையை அவர் அருள வேண்டும், கிருபை செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஜெபித்தோம். ஆகவே தான் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டன. கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரை தன்னுடைய புத்தகத்தில் அருமையாக அவர் குறிப்பிடுகிறார். லூக்காஸ் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவரே சொல்லியிருக்கிறார், அதாவது உங்களுடைய தலைமயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கின்றன, அஞ்ச வேண்டாம், அஞ்சாதீர்கள், நீங்கள் சிட்டுக்குருவிகளை விட மேலானவர்கள் அல்லவா என்ற அருமையான அந்த வசனம் அவருடைய மனதிலே ஆழமாக பதிந்தது. அதன் காரணமாக அவர் இறைவனோடு உறவாடி மனத்தளர்ச்சி அடையாமல் உண்மையான நம்பிக்கையை வைத்து நமது தந்தை டாம் முழுநாளில் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நம் கண்களுக்கு வியப்புதான். அது மட்டும் இல்லாமல் அன்புக்குரியவர்களே, பங்கு தந்தையரோடு இணைந்து சலீசர்களாகி நாங்கள் அனைவரும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் வீண் போகவில்லை. நாம் ஜெபித்தோம், கண்ணீர் விட்டு ஜெபித்தோம். நம்முடைய ஜெபத்திற்கு கண்டிப்பாக விடை கிட்டும் என்பதை அந்த நம்பிக்கையிலே நாம் அனைவரும் ஜெபித்தோம் அல்லவா? ஆகவே தான் கடவுள் இந்த அருமையான குருவானவரை இந்த காட்சியாக இன்றைய தினம் நம் அனைவருக்கும் முன்னுணர்த்தி இருக்கிறார். நம் கண்களுக்கு வியப்பாக இருக்கிறது. ஆகவே அவருடைய திருவருட்சாதனங்கள், அவருடைய ஆசீர் எப்பொழுதுமே நம்முடைய நிலை பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே விசேஷ விதமாக நாம் அனைவரும் மன்றாட வேண்டும். ஆகவே இப்பேற்பட்ட அருமையான மிஷனரிஸ் கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுள் இந்த எல்லா இடங்களும் இறை ஆட்சி நிறுவுவதற்காக இப்பேற்பட்ட மனிதர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் நம்முடைய மறை சாட்சியானது அல்லது நம்முடைய திருச்சபையானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய நாட்டை பற்றி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் லாட் ஆஃப் சேலஞ்சஸ், எத்தனையோ விதத்திலே சவால்கள், நாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு சில திருத்தங்கள் அல்லது நாம் செய்யக்கூடிய ஒரு சில ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் இப்பேற்பட்ட இந்த இறை ஆட்சி நிறுவுவதற்காகத்தான். ஆகவே இந்த நாளிலே இந்த தந்தையை நாம் வாழ்த்துவோம், அவருக்காக ஜெபிப்போம். மீண்டுமாக அந்த நாட்டுக்கே தான் சென்று நான் பணி செய்வேன் என்று கூட அவர் எந்த விதமான தளர்ச்சி அடையாமல் நான் தைரியமாக செல்லுகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய உரையிலும் சரி இந்த புத்தகத்திலும் சரி அவர் அருமையாக அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலை நிகழ்த்தும் பொழுது கண்டிப்பாக ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் வரும் பயன் என்ன என்ற கூற்றுக்கு இணங்க லயோலா இன்னோசரினுடைய விழாவை கொண்டாடும் பொழுது சேசு சபை குருக்களுக்காகவும் அனைத்து துறவர சபையில் இருக்கின்ற குருக்களுக்காகவும் நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். விருப்பம் உள்ளவர்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் வெளியிலே பார்த்து அதை வாங்கி செல்லலாம். தொடர்ந்து நாம் இந்த திருப்பலை நிறைவேற்றுவதற்காக எழுவோம், ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் ஒரு முறை ஆண்டவனுக்கு கரவொலி எழுப்பி இந்த அருமையான தந்தையை கொடுத்ததற்காக ப்ளீஸ் clap louder. God is with us, God is present in us, God is vibrating in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை நினைத்து பார்த்து நாம் இந்த திருப்பலியை தொடர்ந்து நிறைவேற்றுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கடந்த கால வாழ்க்கை பற்றி சிந்தித்து பார்க்கலே சொல்லாலும் செயலாலும் நினைவாலும் செய்த குற்றங்களுக்காக மறுவருந்தி நாம் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு தூய உள்ளத்தோடு நாம் இந்த திருப்பலியை ஆற்றுவோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உமது பெயரின் அதிமிகு மாட்சிமையை பரப்ப உமது திருச்சபையில் புனித இன்னாசியாரை நீர் பெயர் சொல்லி அழைத்துள்ளீ. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்குள் சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேர் அச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறித் தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்னித்தருளும்
பேரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு இருக்கின்றோம். நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. அப்போது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் உம்மை போற்றிடுவோம். தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், மன்னித்தருளும், மன்னித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையா, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 36 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றி ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம்.
நல்ல விதைகள், கடவுளின் ஆட்சுரிமைக்கு உட்பட்ட மக்கள், கலைகள் தீயோனை சார்ந்தவர்கள். அவற்றை விதைக்கிறவன் பகைவன், அழகை அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு கலைகளெல்லாம் பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலகின் முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் வெறிக்கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுயிலில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவார். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Dear Reverend Fathers, Reverend Sisters, dear parents, my young brothers and sisters, first and foremost, I wish to thank each and every one of you for your prayers for the long 1.5 years. If I am here, it's because of you all and your prayers. And thanks to Jesus, and in Jesus' name, I wish to thank each one of you for your loving and sacrificing prayer. We believe in a God, and the God in whom we believe is a living God who hears and have heard our prayers and have given an answer. We pray, if you do not get the answer immediately in 1 or 2 days or even 1 or 2 months, don't give up. You have kept on praying for me for 1.5 years, 557 days. I am here safe and sound with all my teeth in my mouth, with no extra bones. All bones are safe, not one is broken. Praise to the Lord Jesus, and in Jesus' name, thanks to each of you. Well, we do not have much time, and my Father Sundar has given you all in Tamil some things of it, but I shall give something of my experience which I cannot really be putting into the book. Well, some parts are there. Well, Yemen is, it's one of the Gulf countries. It's one of the poorest of countries, and it's an Islamic state. In 1973, today we revere Mother Teresa, Saint Mother Teresa. She was invited by that time's president of Yemen to start her institutions in Yemen. She put just one condition: provided you allow one priest each in each of our institution to give us mass and sacraments, we will begin. And the president agreed, and so in 1973, Mother Teresa started her first institution in the city called Thais for the leprosy patients. Well, thereafter, 1, 2, 3, 4 institutions were there in Sana'a, the capital, Aden, another port city, Hodeida, another port city on the Red Sea side, Thais, which is the first one. In the beginnings, a group of fathers called White Fathers from the African continent were serving the sisters, Mother Teresa's sisters, and in Yemen. And by the time 1987, they were not able to serve for some whatever reasons, and the request was made through Holy Father to the Salesians of Don Bosco, our rector major in Rome, and he in turn asked the province of Bangalore to send priests. And so from 1987, priests from the Salesians of Don Bosco, Bangalore province were serving in Yemen. And the religious, only the Mother Teresa sisters and the priests, fathers of Salesians of Don Bosco in Yemen from 87 onwards. Yemen was a Christian country early. With the coming of Islam, it all disappeared to a great extent. I cannot give the full details now because the time is short, okay? Well, and because 2 other fathers got a transfer back to Bangalore, I got the opportunity to go in 2010.
I was a telecommunication technician, and I remember in 93, I come and stayed here 2-3 weeks in the parish here to go to Guindy to attend some computer classes, specialization. So I was familiar with this place and the shrine here. So 2010 I went along with the Father M.K. George. In the beginnings things were all okay. In 2011, we know Egypt, Libya and other Gulf countries, Islamic countries had problems. Their rulers were ousted from power. So also Yemen's ruler, who ruled for 32 years, was ousted from power. His vice president became president, and then later a rebel group called the Houthis began to fight against and took him into house arrest, and he escapes to Aden. They come there, he escapes by the sea and reaches to Saudi Arabia and asks the Saudi king for help. That leads to the present civil war. Before that, in 2015, for some health reasons, I was asked to come back to Bangalore, and I was assigned as administrator in the Theological Christ Jyoti College. In the month of February, I reached back. It is when I am in Bangalore that this great problem began, and the Indian government had asked all the Indians to come back from Yemen. So more than 5,000 Indians had vacated from Yemen. So along with them, 3 of our fathers also came back because they were only for a short while. They could not be continuing. And Father M.K. George remained on there. And the Mother Teresa sister, there were 21 of them in 4 centers. They decided to remain on because the wartime, each center was looking after about 80 to 100 patients each, all elderly people or disabled people and so on. Sisters did not want to abandon them and come back, so they decided to remain on even if they die. Because of that, Father George also decided to remain on, and it was Easter time. I was in Bangalore while the other fathers came back. It was an inner prompting that made me ask my provincial, provided he put somebody else in my place, I'm ready to go back to Yemen. And I was in charge. I was the only one as a priest visa. The others are from the social work department. Well, Father Provincial blessed me and sent with the blessing of Mary Help of Christians. That time there were no more flights to Yemen. I went to Abu Dhabi, took the blessing of Bishop Paul, who is a bishop for Yemen. Went to Djibouti, another African country. From there I thought I could get into Aden. I was in Aden before, by ship. But I couldn't be going by the ship because some permission was lacking. Maybe the Lord did not want me to go by that, because I heard the next day that when the ship was already reached the Aden port, there was bombing by the planes there. If I had gone, maybe I may not have come here. So I had to wait there 1 month. After 1 month, on the 2nd of June 2015, I reached to Sana in a UN Red Cross flight, which was carrying medicines. And Father George was there to receive me. The next day he moved on to other place. Again, I had to wait 1 month before I could reach by road to Aden. So 1st of July, I reached Aden. When I reached there, the civil war's severest time was already over, and the sisters shared one of their experience. I shared that with you. They were looking after about 80 people. There is no more food available. Even if you have money, you cannot buy it. No gas, no electricity, no water supply, food supply, no more. So the sisters had served the last dinner for all the patients there. And then they prayed in their chapel and went to sleep. Next morning, somebody knocked at the gate, and when they opened, they found one Muslim man waiting with bread for all these 100 people. Free. You know, if there is a trouble and there is no food available, what costs 10 rupees, maybe 100 rupees. He's giving it free. Not one day, he kept bringing for 2 weeks every morning that way. At the end of 2 weeks, he brought 2-3 bags of wheat flour and said, "Sisters, I don't think I will be able to bring any more bread. Somehow you cook it and give." I said, "There is no gas, no electricity." There were some neem trees there. They cut branches and made firewood and cooked and gave. Well, dear brothers and sisters, this is what we call it as divine providence, how God look after the poor people. Well, another aspect, since this incident took place in the same place,
Well, what Mother Teresa did, what Christians did there, was appreciated by many Muslims. There were so many good Muslims too. Otherwise, this man will not have brought the bread there. Well, things went on there. The 4th of March, first Friday, 2016, we did not expect that. We did not have Mass that morning. We wanted to have the Mass in the evening because there were 3 people working in the hospital operation theater. They would come for the Mass in the evening, if it is in the evening, to the sister's house. I was staying with the sisters because the church was about 18 kilometers away. There is shooting, no facility to come and go, so I was staying in the sister's house. So we had 1 hour Eucharistic adoration. I gave the Eucharistic blessing. Then sisters went on to serve the old people their breakfast and medicine and all that. I finished my prayers in the morning there, sitting in the chapel. I had finished my breakfast. Maybe around 8:30 I came out of that house and was moving out from that compound to the other compound. The width is maybe just between these 2 pillars, that much gap. By the time I reached the middle of it, I heard 2 gunshots from in front of the gate there, main gate. It did not frighten me because we are used to hearing, and there were also bomb explosions, doors, windows all thrown open because of the bombs, explosive force and so on. I kept walking. As I just crossed, an armed man with an automatic gun and a garland of bullets around his shoulder and face covered. I had seen 3 people, maybe there might have been 3 or 4. He held my hand. I just said, I know only a little bit of Arabic. They speak Arabic, that I am an Indian. And he told me to go and sit in the chair in front of the secretary room. As I was just going, one of the gardeners who was watering the garden there, he was running to put off the water pump, switch off the switch. And he was running. They might have thought he's running away or whatever reason. He was shot. He fell there and he was bleeding and a pool of blood. After some time, he lifted himself on his hand and asked for water, but nobody gave any water. He died there. Another boy who was a young man who was one of the workers there, he was not well, maybe fever or whatever. He was resting in his room. They brought him to the security room and fired. And after that, they are using silencer gun, so it will not make much sound, only a clapping of a hand, that much sound only it makes. So I saw him going maybe from here to that building, that much away from where I sit is the old age home's door. I saw this man with a gun going there. After a little while, he brought 2 sisters with the hands tied in front, made them walk and come, put them in the car in which these people had come. He went a second time, again brought 2 other sisters, put them in the car, went a third time, and then after a little while he came back alone. I thought he must have finished the 5th one there. Brought all the 4 out, took 2 to one side. I could not see, but I heard 2 gunshots. The other 2, I could see them. They were firing on the head from behind, and the sisters fall with the face down. While seeing this, no fear or trembling or sweating for me. I just prayed, Lord, have mercy on the sisters and those who were killing them. We used to pray for them before us. After that, they called me to the car, asked me, I'm not in the cassock in shirt and pants only, asked me if I'm a Muslim. I said, no, I am a Christian. Then after a little while, they opened the dicky of the car and asked me to get inside. They didn't hit me or blindfold me, helped me to get inside. And then they closed the door. After a little while, they opened it again and brought in and put in the white altar cloth. And after the Mass, we put a cover cloth. So these 2, and something was covered inside that. I thought it was the tabernacle. If it is so, I knew there are 5 or 6 small hosts and 1 big one which we use for the benediction. They closed the door. They drove out. After some distance, they shifted me from the dicky to another car and blindfolded me, drove me to a home where they removed all my personal belongings, my clothes, my rosary, and the chain which was on my neck and all that, and gave me another set of dress. And then the days went on for 1.5 years. In this 1.5 year time, they shifted me 4 or 5 times. While they take me, they will blindfold me. All my teeth are in my mouth, as I said in the beginning. In fact, they did not torture me. They gave me whatever food they were eating. In this 1.5 year, they have taken 5 or 6 times videos. I don't know what all you have seen. And in which they will ask me to say what they want me to say. Well,
I said, I thought all 5 sisters were killed. After my captivity, maybe 4 months after my captivity, one day, that was the 3rd place where I was staying, I think, the man who speaks little English to me and was giving me food and all that, he had in his mobile my Facebook profile picture, and he showed me like this, and he said, "You look very nice," he said. I asked him from where, and he said, "From Google." After that, he asked another question, "Are these women not afraid of life?" Then I thought he may be meaning the sisters. So I said, "All 5 sisters are dead." Then he says, "No, only 4 are dead. One escaped through the fridge," he said. And the word for fridge is not the English word fridge he used. The Arabic word he used was daloja. And I learned that word also while staying with him. He used to give me hot water in a thermo flask. You know, how nice people, no? They had taken me in captive, and he was for throat. It's a cold place. They used to give a blanket also for that. So daloja was also a thermo flask. That's how I knew that. Anyway, without my asking, they have said this, so I thank the Lord in my heart for sparing Sister Sally, who was a superior, the 5th one. Well, later, after I was freed on 12th of September, I came to Vatican. After the first press meet, then only I was able to speak to that sister who was saved, you know, the 5th sister, over the phone. And sister told me that she was standing behind the door of the refrigeration room. There is a small room where 3 or 4 big freezers are there, because 80 people, sometimes you get extra vegetable fruit, they cut and put inside and so on. She was standing behind the door, all fear and trembling, and she said for the last time, the Memorare, we fly to your patronage, you know, to pray to Our Lady. And then she said she felt as the white sheet of cloth was covering her like. And with that, her fear and trembling stopped, and she stood still behind the door. And in between, 4 or 5 times, these men had come with the guns. They opened each of the freezers, looked inside, then went away. They didn't move the door. Well, I don't know what you call it as. No, how God preserved her. And when they had gone with me, and after several hours she came out, she saw all the sisters, other fellow sisters who were all killed, all the workers there. All the workers who were working on that day, they are all Muslim, men and women, were all killed. Only the patients, they are not killed. And me, why they did not kill? Maybe that the Lord Jesus wanted me to come and see you all and say thank you. That's why I was not killed, or I am not worthy to be a martyr like the other sisters. Of the sisters who died, 3 are from Africa, 1 from India. Well, the Lord prompted me to go. He had given a special call at that time. I had answered. Maybe my first duty was to be with the sisters to their very end. When they took me without killing, I thought maybe God wanted me to pray for them. I used to do that. And towards the end, I asked in prayer, Jesus, what do you want of me next? Maybe after I prayed that way, maybe 2 weeks or 2.5 weeks, then I was freed. So I understand that to be a witness to this truth that our God is living God. He hears our prayers and answers. And so, dear brothers and sisters, trust in prayer. Don't give up prayer. You all have prayed for me. I knew Hindus have offered pujas in the temple for me. Even Muslims offered prayers in their mosque. All people who have prayed to the living God, the one true God, have heard the prayer and have spared me. Though I had seen these sisters all die and all that, even other people died earlier in the bombing and all, just we see in the movies and so on. No fear, no depression, no we call nightmares. No, if you had seen all these things, when you go to sleep, you will see it in the dream and wake up and all. These problems the Lord did not give me. It is not my strength. It is the fruit of your prayers, your sacrifices. So once again, a big thanks to all of you. Jesus calls us with a special mission at different times to be priests, to be nuns, to be religious. And just one more thing which I do not put in the, please do not publicize this what I say. It's only for our faith. You know how the 4 sisters who had died were buried? There were no priests to bury them. Their bodies were buried after 3 or 4 days.
And there is a Catholic Christian family in Aden. There are only 3 girls in that family. Parents are no more. They remain unmarried because if they had to marry, they had to marry a Muslim boy. So they remain. And the youngest is a doctor, and she is now maybe 32 years. She took courage. She was in Sana'a, about 450 kilometers away. She told the Mother Teresa sisters there, I will go and try to bury them. So she gathered some holy water, went to Aden, took the permission she was given 2 hours time to bury 4 bodies of the sisters. There were no coffin, no priest. With the help of some people, dug graves there in the cemetery, and with wrapping the bodies in a piece of cloth, placing the cross of the sisters and the rosary on their body, saying the prayers, sprinkling the holy water, and no coffin, so they placed cement blocks around the body and put some piece of wood and buried them. Just by the time they just finished, there was still shootout there, and they had to run for safety. Well, I just say it is not only priests and nuns, but lay people like each of you here. God calls, God gives courage to them. I appreciate, and they are still there in Yemen, Aden. Let's pray. Mother Teresa sisters, 7 of them are still working in 2 places. There are no priests for these past 2 years, no mass, no sacraments. Just as you have prayed and supported me and strengthened me with your prayers and sacrifice, if we all pray, certainly the Lord will hear our prayers and support them and strengthen them and bring an end to the war in that country. There are so many thousands and thousands suffer because of the bombing and the shooting. Let's pray for end of war in that country, Syria, in all other nations, and our own country too may have more peace, and people may be able to help each other. If we cannot physically help, prayer will be very helpful. And forgiveness is the best medicine. Prayer is the best weapon. Let's use it. We pray for the intercession of Saint Anthony. Each of us come with different intentions. Don't give up. Jesus, Lord, if it is your will, give me this grace, give me that grace. But even if you don't get the very next day, don't give up. The Lord will answer at the right time. For me, you prayed for 1.5 years, and here I am safe. Praise to the Lord. Once again, a big thanks for all the prayers offered in this church and all the people. I have not been able to meet all the parishioners. I am grateful to the Lord for this opportunity. May Jesus bless you all and your families, those who are sick, healing, those who are looking for a job, and whatever that needs each of us have. May Jesus bless you. Happy Feast of Saint Ignatius too. God bless you. தமிழ் சுருக்கம் புரியாதவர்களுக்காக சுருக்கமாக, யமன் என்ற நாடு ஒரு இஸ்லாமிய நாடு. அங்கு பல போர்கள், உள்நாட்டு சண்டைகள் அதிகம் நடக்கின்ற ஒரு இடம். இஸ்லாமிய தீவிரவாதிகளால் அங்கு பல மக்கள் கொல்லப்பட்டு காயமடைந்து தனிமையிலே அவதிப்பட்டு செத்து கொண்டிருந்தார்கள். இந்த மக்களுக்கு உதவி செய்யுமாறு அந்த நாட்டு ஜனாதிபதி அன்னை தெரசாலை கேட்டுக்கொண்டார். உம் சகோதரிகளை அனுப்பி எங்கள் நாட்டில் கஷ்டப்படும் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. அப்பொழுது அன்னை தெரசால் ஒரே ஒரு நிர்பந்தனை வைத்தாள். எங்கள் சகோதரிகள் உங்கள் நாட்டில் வேலை செய்ய வேண்டுமென்றால் அவர்களுக்கு அருட்சாதனங்கள் வழங்க அங்கே குருக்களுக்கு இருக்க வேண்டும், குருக்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அந்த ஜனாதிபதி ஒத்துக்கொண்டார். முதல் 10 வருடங்கள் ஒயிட் ஃபாதர்ஸ் என்பவர்கள் அந்த அருட்சகோதரிகளுடைய ஆன்ம காரியங்களை கவனித்து கொண்டார்கள். பிறகு அவர்களால் எங்களால் முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் நாடுகளுக்கு போய்விட்டனர். சகோதரிகளை கவனிக்க ஆள் இல்லாத பொழுது வத்திக்கானுக்கு முறையிட்டார்கள்.
பாப்பரசர் சலேசு சபையினுடைய அதிபரை அழைத்து அந்த அருட்சகோதரிகளுக்கு உங்கள் சபை சார்பாக குருக்கள் சென்று உதவி செய்ய முடியுமா என்று கேட்டுக்கொண்டார். உடனே இந்தியாவில் உள்ள பெங்களூர் மாநிலம், கர்நாடகா கேரளாவை சேர்ந்த பெங்களூர் மாநிலத்து தலைவரை தொடர்பு கொண்டு உங்கள் குருக்களை யமன் நாட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டார்கள். இவர்களும் உடனே ஒப்புக்கொண்டு அருட்தந்தையர்களை அனுப்பி வைத்தார்கள். அங்கு பிரச்சனை போக போக மிகவும் தீவிரமடைந்ததால் அங்கு உள்ள அருட்தந்தையர்கள் எங்கள் சபையினரால் திருப்பி அழைக்கப்பட்டார்கள். ஃபாதர் டாம் பெங்களூரில் உள்ள எங்களுடைய குருத்துவ கல்லூரியில் பணியாற்ற அனுப்பி வைக்கப்பட்டார். அப்பொழுது அங்கே ஒரே ஒரு தந்தை மட்டும் இருந்தார், ஃபாதர் எம்கே ஜார்ஜ் என்பவர். நாங்கள் எல்லாருமே ஒன்றாக படித்த காலம். அந்த இடத்தில் அவர் கேட்டுக்கொண்டார், என்னால் முடியவில்லை, இங்கு பல பணிகள் இருக்குது, பல இடங்கள் இருக்கிறது, இன்னும் ஒருவராவது தேவைப்படுகிறது என்ற பொழுது ஃபாதர் டாம் ஒரு நாளில் அவரே முன்வந்து நான் செல்கிறேன் என்று சொல்லி யமன் நாட்டுக்கு புறப்படுகிறார். அபுதாபியிலிருந்து யமன் நாட்டுக்கு செல்ல கப்பல் வழி முயற்சிக்கிறார். ஆனால் முடியவில்லை, கப்பல் போய்விடுகிறது. அந்த கப்பல் இடையிலேயே குண்டுகள் பொழிந்து அழிக்கப்பட்டது. அவர் போயிருந்தால் அவர் நிச்சயம் அதில் இறந்திருப்பார். பிறகு அவர் வான்வழியே சென்று அந்த இடத்தை அடைந்து அந்த அருட்சகோதரிகளுக்கு பணியை திரும்பியும் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்பு அவர் திருப்பலி நிறைவேற்றிவிட்ட பிறகு அங்கு ஜபங்களெல்லாம் முடித்து அவருடைய இல்லத்திற்கு செல்லும்போது ஓரிரு வண்டிகள் உள்ளே வருகின்றன. இவருக்கு புரியவில்லை என்ன நடக்கிறது என்று. வந்ததும் அவர்கள் அங்கிருந்த தோட்டக்காரரை, அங்கிருந்த ஒரு மாணவரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றனர். பிறகு உள்ளே புகுந்து அங்கிருந்த பெண் பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மொத்தம் 16 பேர் சில நிமிடங்களில் சுட்டு கொல்லப்பட்டனர். ஃபாதரை கைது செய்து கேட்டார்கள், நீ முஸ்லீமா என்று. இல்லை, நான் கிறிஸ்துவர் என்றார். அப்பொழுது வண்டியில் ஏற்றினார்கள். அவருக்கு தெரியாத இடத்திற்கு அவரை கூட்டி சென்றார்கள். அந்த நிறுவனத்தினுடைய தலைவி சகோதரி ஒரு கதவின் பின்பக்கம் ஒளிந்து நின்றாள். ஆகவே அந்த துப்பாக்கி குண்டுகள் அவரை தொலைக்காமல் அவர் உயிர் தப்பினார். இவருடைய கண்களை கட்டி ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று வைத்திருந்தார்கள். இந்த 1.5 வருட காலங்களில் அவரை 4-5 இடங்களுக்கு மாற்றினார்கள். ஒவ்வொரு முறையும் அவருடைய கண்களை கட்டி கொண்டு போய் தனிமை அறையில் வைத்திருந்தார். இந்த கஷ்டமான நேரத்தில் அவர் கடவுள்தான் எனக்கு உதவி என்று முழுக்க முழுக்க கடவுளை நம்பினார். அவருடைய ஒரே வருத்தம், திருப்பலி நிறைவேற்ற முடியவில்லை, அந்த அருட்சகோதரிகள் என்ன ஆனார்கள் என்று அவருக்கு தெரியாது. அவரே தினமும் காலையில் எழுந்து ஜபங்களை சொல்வார்.
அவர்கள் நேரம் வரும்போது அவர்கள் இஸ்லாமிய மதப்படி ஜெபிப்பார்கள். அப்பொழுது இவர் அவர்கள் மேல் தன் கை வைப்பது போல் நினைத்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்பார். இடையில் ஒருவர் இவருக்கு தப்பிச் செல்ல உதவி செய்வதாக வந்தார். இவர் மறுத்துவிட்டார். நான் முறையாக விடுவிக்கப்பட்ட பிறகு நான் போகிறேன், திருட்டுத்தனமாக நான் தப்பிச் செல்ல விரும்பவில்லை என்று கூறிவிட்டார். 1.5 வருடங்கள் கழித்து பாப்பரசனுடைய முயற்சியாலும் அந்த சுல்தான் மன்னராலும் அவர்கள் எடுத்த முயற்சியால் அவர் மீட்கப்பட்டு அவர் சுல்தானுக்கு சென்று நன்றி சொல்லி அங்கிருந்து திருத்தந்தையை பார்த்து நன்றி சொல்ல அவர் புறப்பட்டார். இந்த 1.5 வருடம் அவர் அனுபவித்தது என்னவென்றால், வாழ்க்கையிலே ஜெபம் எவ்வளவு முக்கியமானது. சில நேரங்களில் நாம் கேட்கும்போது உடனே கடவுள் கொடுக்க மாட்டார். ஆனால் நம்பிக்கை இழக்காமல் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். என்றைக்கு அது நமக்கு தேவையோ அதை கடவுள் கொடுப்பார். அதனால் ஆழ்ந்த விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். எந்த ஒரு தளத்திலும் மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. அவர் வத்திகானிலே மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு எந்த மனச்சோர்வும் நரம்பு தளர்ச்சியும் இல்லை. உடல்தான் மெலிந்து போயிருந்தது, எலும்பும் தோலுமாக இருந்தது. அவர் விடுதலை பெற வேண்டும் என்று உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வேண்டிக் கொண்டார்கள். நீங்களும் வேண்டிக் கொண்டீர்கள். உங்கள் வேண்டுதல் வீண் போகவில்லை. கடவுள் என்னை மீட்டு பத்திரமாக கொண்டு வந்துள்ளார். ஆகவே உங்களுக்கு தந்தை அவர்கள் அவருடைய ஆழ் மனதிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். அதேபோல் நாம் அனைவரும் எப்பொழுதும் விசுவாசத்திலும் ஜபத்திலும் நம்பிக்கை இழக்காமல் கடவுளோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மிடம் கேட்டுக்கொள்கிறார். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தரே. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தரே. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் வளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னியாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். புனிதர்க்கெல்லாம் முற்றாகிய நீர் ஏற்படுத்தும் தூய்மையாக இம்மறை நிகழ்ச்சிகள் எங்களில் உண்மையை வெளிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தாலும் திருச்சபை என்றும் புனித ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றது. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வு நாங்கள் நிறைவேற்றுவதால் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டு பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறுகின்றது. ஆகவே இறைவா தூதர் அதிதூதரோடு மரியணை சொல்வோர் மற்றும் வானக சேனைகள் அணிகளோடு சேர்ந்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. திருப்பலியிலே மிகவும் முக்கியமான நேரம். நம்மையே நாம் முழுமையாக ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்பும். கஷ்டமான துன்பமான நேரத்தில் ஆண்டவரை விட்டு நாம் தூர சென்றிருக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் மாறாத தெய்வன், உண்மையுள்ள கடவுள். இப்போது தன்னுடைய தூய ஆவியை அனுப்பி இந்த பாவப்பட்ட மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் புனிதமான பிள்ளைகளாக மாற்றக்கூடிய நேரம். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாக இரத்தமாக மாற்றுகின்றார். எனவே அந்த ஆவியானவரை நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்று ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. ஏனெனில் அவர் பாடுபட வளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலைய உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசேப்பர், புனித திருத்தூதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவரும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்ற அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் பாராமல் உம் மக்களுடைய விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு மெசியா மீட்பர், நமக்காக கல்வாரியிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்திய தேவன். அவர் சிந்திய இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம், மீட்படைந்துள்ளோம். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பெற பெற்றோம். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளிய நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்றும் நம்மை இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம்
இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள் இறையரசின் உணவு பகிர்ந்து கொள்ளுங்கள் இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள் இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள் வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளையே வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளையே இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள் இறையரசின் உணவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இயேசுவே என்னை கேளும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பேரேய வண்ணமா என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காதிடும் மரண வேளையிலோ என்னை கூவிடும் பறையன்றோடு என்னை நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவா, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி வழி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லா புகழ் பெற இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் ஆசீரை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்ன மாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செடியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செடியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.